ஆமா. உங்க குடுத்தானா? சபதத்தை நிறைவேத்தினானா? 2 மாசத்துல நிறைவேத்திட்டான் பா 2 காட்டுங்க, மாசத்துல. காட்டுங்க. குடுத்துட்டான். உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப 2 மாசம் வாடகை குடுத்துக்கிறான். ஓ! அப்படியா? உங்களுக்கு இப்ப ஹாப்பியா? முடிச்சிட்டான். ஹாப்பியா? ஹாப்பி. ஹாப்பி. சரி. உன் பேர் என்னடா? வாட் இஸ் யுவர் நேம்? மோகன் குமார் ப்ரோ. மோகன் குமார் ஃப்ரம் வேர்? எங்க இருந்து? இப்போ ஒசூர்ல இருக்கேன் ப்ரோ. நேட்டிவ் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர். திருப்பத்தூர். ஓகே ஓகே. திருப்பத்தூர். ஓகே ஓகே. என்ன 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 பண்ற? வாட் யூ டு? என்ன பண்ற? ஃபுல்லா ஸ்ட்ரீம் தான். நீயா? 2 இயரா ஸ்ட்ரீம் தான் மதன் ப்ரோ பண்ணுகிறேன். 2 இயர்ஸா வெறும் ஸ்ட்ரீம் மட்டும் பண்ணிட்டு இருக்க. யுவர் அப்கமிங் யூடியூபரா? ஆமா மதன் ப்ரோ. தெளிவா சொல்லு. வாயை பேசு, வாயை தர. கம் ஆன். சே லவுடர். அப்படியா? 2 இயரா வந்துட்டு ஸ்ட்ரீம் தான் மதன் ப்ரோ பண்ணுகிறேன். நீங்க வேணா செக் பண்ணலாம். ஆமா பண்ணிட்டு தான் இருக்கேன். 3 months 4 months. ஓ ஆமா. ஏன் இவ்வளவு நாளா ஸ்ட்ரீம் 2 பண்ணிட்டு இயரா இருக்க? ஒர்க் போயிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா ஸ்ட்ரீம் பண்ணி என்ன 5000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்க. இப்போ வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்கலாம் 100K போயிட்டாங்க. ஏன் வந்து ஷார்ட்ஸ்லாம் நீ போடுறது இல்லையா? போடுற. ஷார்ட்ஸ் நான் போடுறேன் மதன் ப்ரோ. ஓகே. வீடியோ போடுறேன், லைவும் போடுறேன். 755 வீடியோ. சூப்பர். லைவும் போடுற, வீடியோ போடுற. ஓகே. என்னன்னு தெரியல, நம்ம பக்கம் என்ன குறைன்னு தெரியல. என்ன குறையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன குறையா இருக்கும்? நீ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்ன குறையா இருக்கும்? ஏன் முன்னுக்கு வர முடியல? மேபி நான் பேசுற ஸ்லாங்கா இருக்கலாம். ஏன் நல்லா தானே பேசுற, நல்லா தான் இருக்கு. ஏன் இவ்வளோ நாள் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நாளாக ஸ்ட்ரீம் எப்படி வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை இவ்வளோ நாள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்கு? உன்னோட டெடிகேஷனுக்கு என்ன ஒரு காரணம்? எதை நோக்கி உன்னோட டெடிகேஷன்? உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தான். அதுக்கு நீ எடுத்த உடனே வந்துட்டு எவ்வளோ 2 நாள் 4 நாள் போட்டா வந்துடும் நல்லா இல்ல. ஓகே. பட் ஆனால் 2 வருஷம் போட்டிருக்கிய. பரவாயில்ல மதன் ப்ரோ, 10 வருஷம்னாலும் போடலாம். 10 வருஷம்னாலும் போடுவியா? என்னடா சொல்ற? அவ்வளோதான். ஜெயிக்க வரைக்கும் போராடுவா நீ? ஜெயிக்க வரைக்கும் போராடுவியா நீ? ஜெயிக்கலனாலும் போராட வேண்டியதுதான். ஜெயிக்கலனாலும் போராடுவியா? இது என்னப்பா புதுசா இருக்கு. பரவாயில்லையே. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். ஏன் பிஜிஎம்ஐ? ஏன் கேமிங்? 2 இயர் ஒர்க் போயிருந்தேன் மதன் ப்ரோ. என்ன ஒர்க் போயிட்டு இருந்த? ஓகேங்களா, டிவிஎஸ் கம்பெனிக்கு. என்ன படிச்சிருக்க? டிவிஎஸ் நான் ஐடி படிச்சிருக்கேன் மதன் ப்ரோ, ஐடி எலக்ட்ரிஷியன். ஓகே. டிவிஎஸ் கம்பெனிக்கு ஒர்க் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நைட் ஷிஃப்ட்னா கூட அவ்வளோ ஒர்க் இருக்காது நைட் ஷிஃப்ட்ல. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், யூடியூப் இது மாதிரி பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கேமிங். நானும் அந்த டைம்ல பிஜிஎம் விளையாடி இந்த போன்ல இந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து சரி நாமளும் சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போடுவோமே அப்படின்ட்டு அந்த டைம்ல போட்டது ஒரு வீடியோ போட்டேன். 1K ரீச் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வீடியோல. இது மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி சூப்பரா அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க மோட்டிவேஷன் பண்ணாங்க, அப்பப்போ போடு விட்டுறாது அப்படின்ட்டு. சரி ஓகே போட்டுருந்தேன். சரி லைவ் போடலாம் இந்த இதுக்கு வந்தேன். ஐபேட் வாங்கிட்டேன். சரி லைவ் போடுறதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இது இல்லை, ஸ்டோரேஜ் பார்த்தல, அதுவும் லேக் வேற போன்ல. ஓகே. அந்த டைம்ல ஐபேட் வாங்கி, அதுவும் வந்துட்டு நானா வாங்கினதுதான், வீட்டுல எதுவுமே கேட்கல, நானா வாங்கினதுதான். ஐபேட்ல வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டு அப்படியே லைவ் ஸ்ட்ரீம், வைஃபை செட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் போட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. அதுக்கப்புறம் 2 இயர் முடிச்சுட்டு இது சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நின்னுட்டேன் ப்ரோ. ஓகே. இப்போ லைவ் தான் நம்மளுக்கு. அப்ப இப்ப நீ வேலைக்கே போல, ஃபுல்லா லைவ் தான் பண்ற? இப்போலாம் லைவ் ஒன்லி, யூடியூப் லைவ். ஓகே. சூப்பர் சூப்பர். இப்போ என்ன வந்து என்ன ஏஜ் உனக்கு? எனக்கு 22 ஆகுது ப்ரோ. 22 ஆகுது. வீட்டில் எதுவுமே கேட்கலையா? நீ சம்பாதிக்கவே இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற, வேலைக்கு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லியா? சும்மா அப்படிங்களா இல்லை, 2 இயரா போயிருந்தேன். இது மாதிரி வீட்டில் சொன்னேன் எனக்கு பிடிச்சது நான் பண்றேன் அப்படின்ட்டு. உங்க வீட்டில் எதுவும் சொல்லியா? சரி அவங்க இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு என்னதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் ஒரே பையன்றதுனால. எப்படி சொல்றது, ஒரே பையனா? ஆமா. அப்பா என்ன பண்றாரு?
அப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க டிவிஎஸ் கம்பெனி பக்கத்துல ஐஎம்எல்னு ஒரு கம்பெனில எம்ப்ளாயா இருந்தாரு. ஓகே. பழைய ஆளுங்க வந்துட்டு எடுத்துட்டு புது ஆளுங்களை போடணும் அப்படின்ட்டு எப்படி சொல்றது, எம்ப்ளாயா இருந்தவங்கள தூக்கிட்டாங்க. ஓகே. ஒரு 60 பேரை தூக்கிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே. அது ஒரு 19 இயரா வயதான் போயினே இருக்குது. இப்போ வந்துட்டு அப்பா செக்யூரிட்டியா இருக்காரு ப்ரோ. புரியல, செக்யூரிட்டியா? ஆமா. எங்க? ஒரு இந்த கேட்டர் பில்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காம. சரி, இது இப்போ உங்க அப்பா செக்யூரிட்டியா இருக்காரு. மம்மி வாட்ஸ் மாம்? மம்மி இங்க மம்மி இங்க கம்பெனில வேலை. எனக்கு புரியல. இப்போ அவங்க 2 பேருமே வேலை செய்றாங்க. அவங்க 2 பேரும் வேலை செஞ்சு ஒண்ணா பாத்துக்கறாங்களா? நான் இல்ல மருதன் ப்ரோ, நானும் ஒர்க் போயிட்டு நானும் அமௌண்ட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துட்டு யூடியூப்ல இந்த எப்படி சொல்றது பெய்டு பூஷ் அது மிஷின் வருது, அதெல்லாம் 2 வருஷமா சும்மா தானே இருக்க. இப்போ அப்படி பார்த்தா கூட 2 வருஷமா நான் இது எப்படி சொல்றது நானும் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கிறேன். எவ்வளவு கொடுப்ப வீட்டுக்கு? ஒரு 10K 15K அப்படி. ஓகே. நீ ஆனா பண்ணி இப்போ உங்க அப்பா அம்மா கூட வீட்ல தான் இருக்கியா? ஆமா, வீட்ல தான் இருக்க. ஆமா. உண்மையாலுமே எதுவும் சொல்லலையா நீ கேம் விளையாடுறத பார்த்து? உண்மையா சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல. இப்ப என்ன எங்க மம்மிக்கு பேசிக்கிட்டா குயிஸ் கொடு. ஒரே நிமிஷம் மா, பிளேயர்ஸ் ஐடி கம்பெனி ப்ரோ. உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ மம்மி. சொல்லுங்க சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இங்க உங்க பையன் 2 வருஷமா வந்து கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கான், வேலைக்கு போகாம. நானும் நீங்களும் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. இது ஓகேவா உங்களுக்கு? அவன் ஏதாவது ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா கேமிங்ல? உண்மையதான் சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. ஓகேவா உங்களுக்கு? இது உங்களுக்கு ஓகேவா படுதா? இது ஓகே இல்லதான். அந்த விளையாட்டு போடானா எங்க போறான், இது என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேலைக்கு போறோமா அப்படின்றான். ஓகே. ஒரே பையன் அங்க அது ஒரே பையனால நீங்க அதை விட்டு கொடுக்குறீங்களா இத அவனுக்கு? ஒரே பையன்றது இல்லப்பா, நம்ம சொல்றத அவங்களும் கொஞ்சம் பார்க்கணும்ல, நம்ம விட்டு கொடுக்கணும்ல. ஓகே. இப்போ மந்த்லி அவன் எவ்வளவு உங்களுக்கு ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு காசு கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்? அதாவது மந்த்லி ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சம்பாரிச்சா என் பையன் சம்பாரிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா எவ்வளவு சம்பாரிச்சா பரவாயில்ல உங்களுக்கு? அவன் கோடியா நம்மளுக்கு சம்பாதிக்கலாம் போதும். ஏதோ நம்ம வீட்டு இதுக்கு கம்பெனிக்கு போய் செய்யற காசாவது சம்பாரிச்சு கொடுத்தா கூட போதும். அதுதான் எவ்வளோன்னு சொல்லுங்க. எவ்வளோ இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் அது சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நாங்க மாசம் ஃபுல்லா நான் போனா ஒரு 15,000 வாங்குறேன்ப்பா. ஓகே. என்னுடையது ஒரு 10,000 ரூபாய் செஞ்சு கொடுத்தா கூட போதுமே. போன மாசம்லாம் உங்களுக்கு 10,000 கொடுத்தேன்னு சொன்னானே, உண்மையா பொய்யா? கொடுத்தோம் 10,000 அப்பப்போ 4,000 3,000 சேர்த்து கொடுக்குறான். ஓகே, கொடுக்குறான். ஆனா அவன் வந்து மாசம் இப்போ மாசம் அவன் ஒரு 25,000 சம்பாரிச்சா உங்களுக்கு சந்தோஷம், கரெக்டா? ரொம்ப சந்தோஷம். கேக்கல, சம்பாரிச்சா போதும். அதுக்கு உண்மை இதுதான் கேக்குறோம், அதுக்கு உறுதிதான் சொல்றோம். அப்படியா? ஓகே. ஓகேம்மா, தேங்க்யூ. நீங்க பேசுனது ரொம்ப நன்றி. சரி. டேய் சொல்லுங்க மதன்டா. உங்க மம்மி வந்து வருத்தப்படுறாங்க நீ வேலைக்கு போலன்னு. வருத்தெல்லாம் வரல, தூக்கிட்டு எழுந்து வந்து இப்பதான் பேசின்னு இருக்காங்க மதன். அவன் பாரு, மாசம் போயிட்டு சம்பாரிச்சா 15,000 தான் கிடைக்குதான். ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கணக்கு. நீ எப்படி வந்து இப்படி அவங்க மனசு கஷ்டப்படுத்திட்டு நீ கேமிங்ல எப்படி சாதிக்க? நான் எதா இருந்தாலும் ஒண்ணு இலக்குதான் ஆகணும் மதன் ப்ரோ. ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இலக்கணும். சரி, ஃபைன், குட்ரா. பட் ஆனா முடியும். உனக்கு வந்து 4 மாசம் டைம். உனக்கு வந்து இஃப் இன்கேஸ் நீ செலக்ட் ஆகாம போகுது, அடுத்தது உனக்கு வந்து 4 மாசம் டைம். ஓகேவா? 4 மந்த்ஸ்க்குள்ள நீ சம்பாரிச்சு உங்க அம்மாக்கு 50,000 ரூபாய் இல்லைன்னா 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். ஏத்துக்கிறியா இத? கண்டிப்பா 1 lakh கொடுத்துடலாம் மதன் ப்ரோ. முடியும். கன்ஃபார்மா? 4 மாசம் 120 நாள் தான். கன்ஃபார்ம். 3 month 4 monthல 50K தந்தனே மதன் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முடியும். உனக்கு 4 மாசம் 120 நாள் டைம், 1,00,000 ரூபாய் உங்க அம்மா கொடுக்குறியா? சவாலை எடுத்துக்கிறியா? 1 lakh இல்லைனாலும் ஒரு 60K 70Kனாலும் முடியும்.
ஏதாவது ஒரு அமௌண்ட் கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணு. 4 மாதம் 120 நாள் உனக்கு டைம். 60 or 70K மதன் ப்ரோ. 4 மாதம் கழிச்சு இதே மாதிரி உங்கள் மம்மி கிட்ட கேட்பேன் 70,000 ரூபா கொடுத்தானா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? ஓகே. உங்கள் மம்மி கூப்பிடு. மா வாங்க ஒரே நிமிஷம். ஹலோ சொல்லு. மம்மி, உங்களுக்கு கேட்குதா? மம்மி அவன் ஒன்று சொல்லியிருக்கான். 120 நாளுக்குள்ளார 4 மாசத்துக்குள்ள அவன் வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு 75,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? 4 மாசத்துல 4 மாசத்துல 75,000 ரூபாய். நான் இது இன்னைக்கெல்லாம் ஸ்டார்ட், மறுபடியும் 120 நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஓகேவா? அவன் 75,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தானா இல்லையான்னு. எங்களால் முடிஞ்சு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட் நான் பண்ணிடுவேன். ஆனா அவன் 120 நாள்ல உங்களுக்கு அவன் 75,000 ரூபாய் கொடுக்குறானா இல்லையான்றது நீங்க தான் உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட அவன் சவால் விட்டுருக்கான். ஓகேவா? சேலஞ்ச். நானும் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே மம்மி, தேங்க்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து 4 மாசத்துல 75,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும். அவன் இன்னைக்கு குறிச்சு வச்சிடறேன். குறிச்சு வச்சிருங்க, நீங்க குறிச்சு வச்சிருங்க. அவன் வந்து 4 மாசத்துல 75,000 கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து துரத்தி அடிக்கிறேன் கம்பெனி. ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் அவனை துரத்தி எடுக்கிறீங்க. அவன் 4 மாசத்துல 1 லட்ச ரூபா கொடுத்துட்டான் அப்படின்னா நீங்க சொல்லணும் அவன் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டான் அப்படின்னு. ஓகேவா? கேக்குறதெல்லாம் வாங்கி குடுச்சுல்ல, பாக்கட்டும். ஓகே, டீல் மம்மி. சரி, ஓகே. இங்க பாரு, எதை நோக்கின்னு ஒரு பயணம் தான் உன்னை கொண்டு போய் சக்சஸ்ல கொண்டு போய் வைக்கும். ட்ரஸ்ட் மீ. எதை நோக்கி நீ போறன்றதுதான் நீ ஜெயிப்பியா மாட்டியான்றது உன் கையில இருக்கு. இதை நோக்கி தான் நான் போறேன் அப்படின்னா அதை நோக்கி போறேன்னா உனக்கு அது ஒண்ணு வரும், எல்லாம் வராம போகும். ஆனா எதை நோக்கி போறேன்னே தெரியாம போனீங்கன்னா உனக்கு எதுவுமே வராது, எதுவுமே வராமே போகாது. புரியுதா? ஸோ அதனால உன்னோட 4 மாசம் எய்ம் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது தான் இருக்கணும். உனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன மிஷின் கொடுக்க முடியுமோ, நான் யாரால கொடுக்க முடியுமோ, யார்கிட்ட வேணா சொல்லி உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் நீ அந்த காசை சேர்த்து செலவு பண்ணாமல் உங்கள் அம்மா கையில் கொண்டு வந்து கொடுத்துரு. கண்டிப்பாக உங்கள் அம்மா பேசும்போதே வருத்தமாக தான் பேசுகிறாங்க. செலவு பண்ணுறதுக்கு என்ன இருக்கு மதன் ப்ரோ? வீட்டில் தான் அது எனக்கு தெரியாது, ரீசார்ஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாது. 4 மாதத்துக்குள்ள நீ இதை பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாட் ஸ்குவாட் சீசன் லீக்ல வந்து நீ ஜெயிச்சினா 2 மாசத்துல நீ இந்த 2 மாசம் நடக்கிற சீசன்ல நீ ஜெயிச்சினாவே உன் கையில் 50,000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? உன்னால 60 நாளைக்கே 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஜெயிச்சினா சொல்றேன். ஸோ உன்கிட்ட வழியை நாங்கள் காமிச்சிடுறோம். ஆனால் நீ ஜெயிக்கிறதும் உன்கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நீ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கும். ஆனால் நீ இந்த சவாலை எடுத்திருக்க, இந்த நாள் நான் குறிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? 14ஆம் தேதி பேசணும்ன்றதுக்காக நான் அப்படி சொல்லல. கண்டிப்பா 14ஆம் தேதி குறிச்சிருக்கேன். 4 மாசம் கழிச்சு உங்க மம்மி கிட்ட கேட்போம். அவ்வளவுதான். நான் பாக்கறதுனால பாக்குற 4200 பேர் அவங்க சொல்லிடுவாங்க 4 மாசம் கழிச்சு உன செருப்பு அடிப்பாங்க. நீ ஜெயிச்சுனா செம்மையான வெற்றியா இருக்கும். யாருக்குமே அமையாது. ஆனா நீ தோத்திட்டுனா ஃபர்ஸ்ட் தோல்வியா இருக்கும். அது நீ 2 வருஷம் இந்த 4 மாசம் உன்னை மாத்தும். ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட் சீசன் நான் வந்து இதை ஆரம்பிச்சு வைக்கிறேன். ஓகேவா? உன்னோட மிஷனை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். என்னோட காசு ஃப்ரம் மை யூடியூப் ரெவன்யூ நான் தரேன். 25,000 ரூபாய் உனக்கு. 25,000. ஓகே ஓகே. இந்த சீசன் ஆரம்பிக்க போகுது இன்னொரு 3 நாள்ல. சரியா? ஸ்குவாட்ல நீ டாப் 10 குள்ள இருக்கணும். இல்ல ஆர்எல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்எல்ஸ் ஓகே. சோலோல நீ டாப் 10ல இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. எது சூஸ் பண்ணிக்கிற? ஒன்னு ஸ்குவாட் ஆர் சோலோ. எதுல டாப் 10? இல்ல மதன் ப்ரோ, ஸ்குவாட் பாத்தீங்கன்னா எனக்கு டிவைஸ் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. உங்களுக்கே தெரியும் 9gen. அதனால தான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தேன். நான் யோசிக்கிறேன்னா யோசிக்காம சொல்லவே மாட்டேன். சோலோ போ, யூ வில் கெட் வியூஸ். ஏன்னா சோலோல ஒரு நல்ல மிஷன்ஸ் இன்னும் நிறைய முடிக்க முடியும். உனக்கு இன்னும் ரெவன்யூ நிறைய வரும், வியூஸ் உனக்கு நிறைய வரும். ஓகேவா? அதுதான் சொல்றேன். ஓகே போ. இது வந்து என்னோட மிஷன், தனிப்பட்ட மிஷன், என்னோட தனிப்பட்ட மிஷன். நான் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த 75,000க்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் 25,000 நான் போடுறேன். ஓகேவா? இது வந்து என்னோட உறுதிமொழி உனக்கு. நீ பிஐடிஎஸ் செலக்ட் ஆக அது அடுத்தது. ஆனா இதை நீ பண்ணிரு. ஸ்கையே முடிஞ்சிச்சா? உன்னோட சீசனும் உன்னோடதும் முடிஞ்சிச்சு. என்ன ஸ்கை ஓபி 30 FPS இருக்கியாடா? நீ எந்த டெவல் இருக்கியா? என்ன நீ என்ன பண்ண? மிஷன் முடிஞ்சிச்சு. ஒன்று எவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்க? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணா கூட ஓகே தான். அப்போ நான் உனக்கு
எவ்வளவு காசு எடுத்து வச்சிருக்க, சேர்த்து வச்சிருக்க இது வரைக்கும்? அவங்க மம்மி கிட்ட நம்ம சொன்ன 45k இருக்கு மதன் ப்ரோ. 45k 25k இப்ப நான் அனுப்புறேன் உனக்கு 60k. ஆனா நம்ம 45k வா 50 70k இன்னும் 5000 கம்மியா இருக்குது. இந்த மேட்ச் ஜெயிச்சா 10,000 வந்து 80,000 உங்க மம்மிட்டு கூட. எவ்வளவு உங்க மம்மிட்டு நம்ம சவால் விட்டோம்? 75k ப்ரோ. பரவாயில்ல, ஒரு இதாதாகிற. பின்ன வச்சுக்கிறியா இல்ல பொய் சொல்றியா? உண்மையாலுமே இருக்கு மதன் ப்ரோ. கையில 45k இருக்கா? ஏமன் 25,000 அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்துட்டு என்னன்னு கேட்டு அவனை போட்டு விட்டுரு. வந்துருச்சா? இப்ப நீயும் அவனும் தனியா போய் நின்னு அவனுக்கு இப்ப இந்த 25,000 அனுப்பிச்சிட்டு வா. அவன்கிட்ட வந்துருச்சான்னு கேட்டு மறுபடியும் இன்வைட் பண்ணும்போது அவனுக்கு 25,000 வந்துச்சு. நாளைக்கு போய் எடுத்து வந்துடுறா. டேய் ஸ்கைஓபி, கங்க்ராச்சுலேஷன். இந்த மிஷன்ல வந்து ஆஸ் 2 முடிச்சதுக்கு என்கிட்ட இருந்து 25,000 ஆட்டையை போட்டதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன் மதன் ப்ரோ. எடுத்துட்டியா? போயிட்டு காசை எடுத்துட்டியா? என்னடா வெறியா? ஹாய் மம்மி, வெறியா உட்காந்து என்னடா வேற மாதிரி வச்சிருக்க? வெரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்க பையன் போனதா சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கேம் விளையாண்டே இருக்கான், வருத்தமா இருக்கு. நீங்க என்ன வேலைக்கு போறேன்னு போனதை சொல்லவே இல்லையே. நீங்க கம்பெனிக்கு போறோம்பா. கம்பெனிக்கு போறீங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? 15,000. போனதுல நீங்க என்ன சொன்னீங்க நம்ம உங்க பையன் கிட்ட? நீ கேம் இப்படி வெட்டியா விளையாடுறியே சரியில்லைன்னு சொன்னீங்க, வருத்தப்பட்டீங்க தானே? ஆமா. உங்க கொடுத்தானா? சபதத்தை நிறைவேற்றினானா? 2 மாசத்துல நிறைவேற்றிட்டான் பாரு. காட்டுங்க. கொடுத்தானே உங்க கையில? நம்ப மாட்டோம் நாங்க. ஏமாத்திட்டானா? கொடுத்துட்டானா? வேரி எவ்வளவு கொடுத்தான்? 65,000 கொடுத்துக்கறான்பா. 65,000 கொடுத்துட்டான். உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப 2 மாசத்துக்கு வாடகை கொடுத்துக்கறான். ஓ அப்படியா? உங்களுக்கு இப்ப ஹாப்பியா? முடிச்சிட்டான். ஹாப்பியா? ஹாப்பி. சரி, இப்போ வந்து அவன் வந்து ராத்திரி பரவ விளையாண்டான். உண்மையா சொல்லப்போனா ரொம்ப 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 எஃபர்ட் போட்டான். அவ்வளவு நேரம் விளையாண்டான். பகலு சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, நல்ல தூக்கம் கிடையாது அவனுக்கு. ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறான் நைட்டு பகல. வெரி கம்பெனிக்கு போனா கூட இவ்வளவு கஷ்டப்பட முடியாது. மாட்டான். ஆனா இது ஈஸி கிடையாது, கஷ்டமான வேலை தான். ஆனா வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவன் மேல நம்பிக்கை வந்திருக்கா? இப்போ வந்து அவன் பண்ணட்டுமா? இத பண்ணட்டும். உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எவ்வளவு சம்பாரிச்சா நீங்க வேலைக்கு போறது நிப்பாட்டிட்டு நீங்க வீட்டுல வந்து ஹாப்பியா இருப்பீங்க? சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க எவ்வளவு தைரியமா சொன்னீங்களோ அதே மாதிரி நீங்க தைரியமா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு என்ன வேணா சொல்லலாம் என்கிட்ட. இப்ப எப்படி செஞ்சதுன்னா, நான் இதுன்ற மாதிரி அதிகமா தரான். நான் அவன் வேணாமா நின்னுக்குமான்னா நான் சந்தோஷமா நின்னுக்குவேன் வேலையை விட்டு. அப்படியா? ஓகே. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டு ஜாலியா இருக்கு. ஓகே சரி, எல்லாமே எனக்கு சந்தோஷம். இப்ப நீங்க ஒரு மிஷன் இப்ப இந்த தடவை மறுபடியும் சொல்லுங்க. இந்த அடுத்த 3 மாசத்துல அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. வேற ஏதாவது எனக்கு இது பண்ணி தரணும் அவன் அப்படின்னு சொல்லுங்க. அதையும் பண்ண வைக்கிறோம். என்ன எனக்கு இது கொஞ்சம் நகை வச்சுட்டுக்கிறேன் பேங்க்ல, வீட்டு பிரச்சனைக்கு. அது வாங்கி தந்துட்டானா போதும். எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1.5 லட்சத்துக்கு வச்சுக்கிறோம்பா. வச்சிருக்கீங்க. 1.5 லட்சம் சம்பாதிக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 மாசம் டைம் கொடுக்கணும். பரவாயில்லையா? தரேன். ஓகே, 5 மாசத்துல அவன் வந்து உங்களுக்கு 1.5 லட்சம் சம்பாரிச்சு உங்களுக்கு உங்களோட நகையை மீட்டு நீங்க நகை போடணும். கரெக்டா? சொல்லுங்க அவங்கிட்ட. சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லுங்க அவங்கிட்ட. சொல்லுங்க 5 மாசத்துக்குள்ள நீ எனக்கு 1.5 லட்சம் வாங்கி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லுங்க அவங்கிட்ட. சொல்லுங்க. 5 மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு என் நகை மூட்டி என் கையில கொடுக்கணும். என்னடா 30 பைசா ஓகேவா? உங்க மம்மி சொல்றது ஓகேவா? கேளுங்க அவங்கிட்ட. கேளுங்க ஓகேவான்னு கேளுங்க அவங்கிட்ட. ஓகேவாப்பா? என்ன சொல்றான்? இல்ல கண்டிப்பா மதன் ப்ரோ கண்டிப்பா பண்ணிரலாம். கண்டிப்பா பண்ணிடுவா தானே? கேக்குறாங்க சொல்றேன். மம்மி நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து ஜெயிச்சு
அவன் 5 மாசத்துல மிஷின் முடிச்சு அவன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்க நகையை மீட்டு தரணும். இதுதான் அடுத்த 5 மாசத்துக்கு அவனோட வேலை. ஓகேவா? மூட் தந்துடுறேன் மதன் ப்ரோ. மீட்டு தந்துடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற வேலைக்கெல்லாம் போய் உன்னை வளர்த்துருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்த 5 months உன்னோட வேலை தான். ஆல்ரெடி சோலோ மிஷன் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு 25,000, மீதி 1,25,000. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எது வேணா பண்ணிக்கோ, சூப்பர் சேர் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. ரொம்ப ஹாப்பி டாடி. சூப்பர் டூப்பர்டா, செம்மையா பண்றடா. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. சொல்லிரு மம்மிட்ட பாய் சொன்னேன்னு சொல்லிரு. பாய் மம்மி, உங்களுக்கு மம்மிட்ட கூட கிளம்பிடுறேன் நானு. பாய் மம்மி, நான் கிளம்புறோம். நீ 5 மாசத்துல உங்களை வந்து மறுபடியும் நகையோட பாக்குறோம். ஓகேவா? ஒரு வாட்டி சிரிங்க, பாய் சொல்லிட்டு சிரிங்க ஜாலியா. 5 மாசத்துல நகை வந்தே ஆகணும் அப்படின்னு. பாய். அவ்வளவுதான் ப்ரோ. 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க சந்தோஷமா இல்லை ப்ரோ. அப்போ அவங்க பேசும்போது நவ் ஹாப்பி they are very good guys. Let's go. எல்லாரும் வந்து நம்ம 30th வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லிட்டரலி. அவன் வந்து அடுத்தது அவங்க மம்மிக்கு கண்டிப்பா இது வாங்கி தந்தே ஆகணும். அடுத்த 5 மாசம்ன்றது நான் சொல்றது சேஃப் பீரியட் சொன்னேன். பட் ஆனால் அவன் 3 மாசத்துக்குள்ளேயே அவன் வாங்கி கொடுத்துடணும் உங்க மம்மிக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.